காபில் நகரம் கடல் கரைக்கிட்ட அமைஞ்சிருந்தது. இந்த நகரத்தோட ஒரு பகுதி கடல், அப்புறம் 3 புறமும் மலைகளும் பீட பூமிகளும் இருக்கு. அந்த நகரம் ரொம்ப பெருசு. அங்க பணக்காரங்க ஏழைங்கன்னு பல தரப்பான மக்கள் இருந்தாங்க. இந்த நகரத்துல பீஷன்னு பேர் கொண்ட ஒரு ஏழை, அவரோட மனைவி மீனா, அப்புறம் 8 வயசு பொண்ணு நிஷா கூட இருந்தாரு. அவரு ஒரு சேட்டு கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தாரு. ஒரு நாள் சாயந்தரம் பீஷன் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது அப்ப அவரோட பொண்ணு நிஷா அழுதுகிட்டு இருந்தா. அட, எதுக்காக அழுதுகிட்டு இருக்கிற நிஷா? அப்பா, எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும். இந்த டைம்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டா என்ன ஆக போகுது? இது சாப்பிடுற நேரம், சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குமா. முதல்ல நான் ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன், அதனால எனக்கு முதல்ல ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க. சரி வாடா கண்ணு, நான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறேன். இவர் ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறா. இவளுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்காதீங்க, அப்புறம் நாம தான் கஷ்டப்படணும். அட, அவ சின்ன குழந்தை, சின்ன குழந்தைங்க பிடிவாதம் செய்யதான் செய்வாங்க. இப்படி சொல்லிட்டு பீஷன் தன்னோட பொண்ணை கூட கூட்டிக்கிட்டு அவளுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க மார்க்கெட்டுக்கு போனாரு. ஆனா அங்க போய் பார்த்தா கடைக்காரங்க எல்லாம் அவங்க வியாபாரத்தை விட்டுட்டு எல்லாரும் ஆழமான யோசனையில மூழ்கிட்டாங்க. தம்பி, குழந்தைக்கு ஒரு ஐஸ்கிரீம் கிடைக்குமா? கழுத்துல கத்தி வச்சிருக்காங்களாம், இவருக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணுமா? அட, அப்படி என்னப்பா ஆச்சு? இப்பதான் நியூஸ் கிடைச்சது, மலையில நெருப்பு குழம்பு வெடிக்க போகுதான். அப்படி வெடிச்சதுன்னா இந்த ஊரே நெருப்புல அழிஞ்சிடும். இது ரொம்ப ஆபத்தான விஷயமாச்சே. நம்ம ஏழைங்க எல்லாம் என்ன பண்றது? நம்மளால எங்கேயும் ஓடவும் முடியாது. அப்படி எரிமலை வெடிச்சதுன்னா நாம இந்த சிட்டியை விட்டு வெளியில எங்கேயாவது ஓடிதானே ஆகணும். இந்த அபாய நியூஸ் கிடைச்சதுமே பீஷனுக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு. அதனால அவருக்கு தன்னோட மனைவி குழந்தைய பத்தின கவலை வந்துடுச்சு. மறுநாளே ஜனங்க அந்த நகரத்தை விட்டு வெளியேற ஆரம்பிச்சாங்க. நகரத்தோட இந்த நிலைமைய பார்த்துட்டு பீஷன் போய் தன்னோட சேட் கிட்ட உதவி கேட்டான். சேட்ஜி, நீங்களும் இந்த ஊரை விட்டு ஓட போறீங்களா? ஆமாப்பா, நானும் இந்த ஊரை விட்டு என் குடும்பத்தோட போக போறேன். நாங்க பிளைட்டுக்கு டிக்கெட்டும் புக் பண்ணிட்டோம்ப்பா. சேட் இப்படி சொன்னதை கேட்டதும் பீஷன் அழ ஆரம்பிச்சிட்டாரு. சேட்டுக்கிட்ட அழுதுகிட்டே கெஞ்சினாரு. சேட்ஜி, எங்களையும் இங்கிருந்து கூட்டிட்டு போயிடுங்க, எங்க குடும்பத்தோட உயிரை காப்பாத்துங்க. மிஷன், இந்த விஷயத்துல என்னால எந்த உதவியும் செய்ய முடியாது. ஜனங்கள்லாம் இந்த நகரத்தை விட்டு எப்படி எப்படியோ போறாங்க. பிளைட்ல ஒரு டிக்கெட் கிடைக்கிறது கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனிமே அரசாங்கம் தான் ஏதாவது பண்ணணும். இத கேட்டதும் விபீஷனுக்கு மலையே இடிஞ்சு விழுந்த மாதிரி இருந்தது. தன்னோட குடும்பத்தை காப்பாத்தணுங்கிற எண்ணத்தோட விபீஷன் அங்க ஓடினாரு. அங்க எரிமலையோட லாவா தீ குழம்பா மாறி நகரத்துக்கிட்ட நெருங்கிடுச்சு. ஜனங்க அவங்களோட உயிரை காப்பாத்திக்க இங்கேயும் அங்கேயும் ஓட ஆரம்பிச்சாங்க. ரயில்வே லைன், ரோட் லைன் எல்லாமே நின்னுடுச்சு. அந்த நகரமே ஓன அலற ஆரம்பிச்சிடுச்சு. பீஷன் ஜனங்களோட கூட்டத்துக்குள்ள மீனா அப்புறம் நிஷாவை கூட்டிக்கிட்டு ஏர்போர்ட்டை நோக்கி ஓடினாரு. மீனா, சீக்கிரமா போமா, இல்லன்னா பிளைட் பறந்து போயிடும். வந்துகிட்டு தாங்க இருக்க. நீங்க நீங்க நிஷாவை முதல்ல தூக்கிக்கோங்க. கூட்டத்துல விழுந்துற போறா. அப்படி விழுந்துட்டான்னா ஜனங்க என்னோட பிஞ்சு குழந்தைய காலால மிதிச்சே கொன்னுடுவாங்கங்க. சரி, நான் நிஷாவை தூக்கிக்கிறேன், நீயும் சீக்கிரமா ஓடி வா. பீஷன் குழந்தைய தூக்கிக்கிட்டு ஓட ஆரம்பிச்சாரு. அப்பதான் கால் தடுக்கி கீழே விழுந்துட்டாரு. ஆனா ஜனங்க அவங்கள பார்க்காம அவங்கள மிதிச்சுக்கிட்டே ஓட ஆரம்பிச்சாங்க. ஆனா பீஷன் எப்படியோ அந்த கூட்ட நெரிசல்ல இருந்து எழுந்துட்டாரு. ஆனா தன்னோட குழந்தை நிஷாவை அவரால் எழுப்ப முடியல. ஏன்னா நிஷா கூட்ட நெரிசல்ல சிக்கி கால்ல மிதிப்பட்டு அங்கேயே இறந்துட்டா. ஐயோ கடவுளே, என் பொண்ணு செத்து போயிட்டா. நிஷா, நிஷா எழுந்துருமா, உனக்கு என்ன ஆச்சு? இவ பாவம் இறந்துட்டா. இனிமே உங்க உயிரை காப்பாத்திக்கங்க, புரிஞ்சுதா? நீங்க சொல்றதும் சரிதான். ஆனா என் மனைவி வந்தா, அவ எங்க போனா? மீனா, மீனா, நீ எங்க போயிட்டமா? இங்க பாரு, நம்ம பொண்ணு இறந்து போயிட்டா மீனா. இது போல கூச்சல் போட்டுக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு பீஷன் ஜனங்க கூட்டத்துக்குள்ள தன்னோட மனைவி மீனாவை தேட ஆரம்பிச்சாரு. ஆனா அவருக்கு அவ எங்கேயுமே கிடைக்கல. அதனால அவரு ஒரு இடத்துல உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சிட்டாரு. கடவுளே, என்னோட நேரமே மோசமா இருக்கே. என் குடும்பத்தையே பறிச்சிட்டியே. என் பொண்ணு இறந்துட்டா, பொண்டாட்டி எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டா. நான் இப்ப என்ன பண்றது? கொஞ்ச நேரம் வரைக்கும் இப்படியே அழுது புலம்புனதுக்கு அப்புறம் பீஷன் ஒரு வழியா அழுகிய நிறுத்திட்டு பேசாம ஏர்போர்ட்டை நோக்கி ஓடினாரு. இந்த தடவை அந்த கூட்டத்தையும் தாண்டி அவரு ஓடினாரு. ஆனா ஏர்போர்ட் போனதும் பார்த்தப்ப அந்த ஏரோப்ளைன்ல ஏற்கனவே ஜனங்க நிறைஞ்சு இருந்தாங்க. அப்புறம் ஜனங்க ஈக்கள் மாதிரி நாலாபுறமும் ரொம்பவே தடுமாறிட்டு இருந்தாங்க. இந்த ஊரே நிறைஞ்சு போயிருக்கு. இந்த பிளைட்ல எனக்கு எப்படி சீட்டு கிடைக்கும்? பீஷன் இத சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல மீனா வந்துட்டா. மீனா, மீனா, நீ எங்கம்மா போயிட்ட? உனக்கு தெரியுமா,
நம்ம பொண்ண ஜனங்க காலாலேயே மிதிச்சு கொன்னுட்டாங்க. தெரியுங்க, நம்ம குழந்தை இறந்துட்டா இப்ப நாமளும் சாக போறோம். நம்மள மாதிரி ஏழைங்களை யாரும் காலடியில கூட உட்கார வைக்க மாட்டாங்க. அப்புறம் ஏரோப்ளேன்ல எப்படி உட்கார வைப்பாங்க? இங்க பணக்காரங்களுக்கு மட்டும்தான் இடம் கிடைக்கும். நீ கவலைப்படாத மீனா, இங்க இருந்து போறதுக்கு நான் ஏதாவது ஏற்பாடு பண்றேன். இனி நான் உன்னை இழக்க விட மாட்டேன். நீங்க உண்மையை தான் சொல்றீங்களா? ஆமா மீனா, ஆமா. அதுக்கப்புறம் பீஷன் மீனாவை தன் கூட கூட்டிக்கிட்டு ஏரோப்ளேனை நோக்கி போனாரு. எப்படியோ அதுக்கு பக்கத்துல போயிட்டாரு. அப்பதான் ஏரோப்ளேன் புறப்படுறதுக்கு தயாராயிடுச்சு. அதை பார்த்ததும் பீஷன் அவங்களோட உயிரை காப்பாத்திக்கணும்ன்ற எண்ணத்துல எதுவுமே யோசிக்கல. அவரு மீனாவை கூட்டிக்கிட்டு ஏரோப்ளேனோட கீழ்பகுதியிலேயே தொங்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் இப்படி செஞ்சதை பார்த்துட்டு நிறைய பேர் இதே போல ஏரோப்ளேனை பிடிச்சிட்டு தொங்க ஆரம்பிச்சாங்க. அது சரி, நாம இப்படியே இன்னொரு ஊருக்கு பாதுகாப்பா போய் சேர்ந்துருவோமா? தம்பி, போவோமா மாட்டோமா அது கடவுளுக்கு தான் தெரியும். ஆனா இந்த சூழ்நிலையில நாம இதை தவிர என்ன செய்ய முடியும்? நாம ஏழைங்க, கூலி வேலை செய்யறவங்க. நாம செத்தாலும் பெரிய விஷயம் கிடையாது. பார்த்து ஜாகிரதையா புடிச்சிட்டு வாங்க. நடக்கிறது நடக்கட்டும். அதோட சேர்ந்து ஜனங்க எல்லாரும் ஏரோப்ளேனுக்கு அடியில அங்க இங்கன்னு பிடிச்சுக்கிட்டு தொங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஏரோப்ளேன் மேல நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. ஆனா ஏரோப்ளேன் வானத்துல போய் பறக்க ஆரம்பிச்ச உடனே மீனா மட்டும் இல்ல, கூட இருந்த ஜனங்க எல்லாரும் ஏதோ காஞ்சி போன இலைங்க மாதிரி காத்துல சுழண்டுகிட்டு பூமியில போய் விழ ஆரம்பிச்சாங்க. ஆனா பீஷனுக்கு மட்டும் எப்படி அந்த இடம் கிடைச்சதுன்னே தெரியல. அவர் அங்கிருந்து விழவே இல்லை. ஆனா கீழே விழுந்துட்டு இருந்த தன்னோட மனைவியை பார்த்து கத்த ஆரம்பிச்சாரு. மீனா, மீனா, நீ போயிட்டியாமா? என்ன தனியா விட்டுட்டு போயிட்டியா? நானும் வரேன் மீனா. வேண்டாம், நீங்க வராதீங்க, இது என் மேல சத்தியம். இது போல மீனாவும் மத்தவங்களும் கீழே தரையில போய் விழுந்து அவங்களோட உயிரை விட்டுட்டாங்க. ஆனா எப்படின்னே தெரியல. ஆனா உண்மையை சொல்ல போனா பீஷன் மட்டும் இன்னொரு நகரத்துக்கு ரொம்ப பாதுகாப்பா போய் சேர்றதுல வெற்றி அடைஞ்சிட்டாரு. அவரு ஜனங்களுக்கு நடந்த உண்மைகளை சொன்னப்ப ஜனங்க எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அப்புறம் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, நடக்கணும்னு இருக்கிறத யாராலையும் தடுக்கவே முடியாது. குஜராத்ல ஒரு பெரிய நகரத்துல நிர்மல் தன்னோட கணவன் ரமேஷ், பொண்ணு பிங்கி கூட இருந்தா. பிங்கிக்கு இப்போ கல்யாண வயசு வந்துடுச்சு. ஆனா ரமேஷ் ஒரு குடிகாரன். ஆனா ரொம்ப மோசமான விஷயம் என்னன்னா, அவன் பந்தயம் கட்டுவான், அப்புறம் சீட்டு விளையாடுவான். அதனால அவன் ரொம்பவே ஏழை. அப்புறம் இது வரைக்கும் பிங்கியோட கல்யாணம் நடக்கவே இல்லை. நிர்மல் கூலி வேலை பார்த்து தன்னோட குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டா. நிர்மல் காலையில தன்னோட வேலைக்கு புறப்பட்டா. அப்ப அவளோட குடிகார புருஷன் தடுத்து நிறுத்தினான். போறதுக்கு முன்னாடி என்கிட்ட 100 ரூபா கொடுத்துட்டு போ. என்கிட்ட பணம் இல்ல. தினமும் தான் சம்பாதிக்கிற, ஆனா எனக்கு மட்டும் பணம் கொடுக்க மாட்டேங்கிற. நாள் முழுக்க வேலை செஞ்சா 100 ரூபாய் தான் கொடுக்கறாங்க. அதுல உனக்கு சாப்பாடு கொடுக்கறதா குடிக்க கொடுக்கறதா? புருஷன் கடவுளுக்கு சமானம். அவனுக்கு பூஜை பண்ண வேண்டியது ஒவ்வொரு பொண்டாட்டியோட வேலை. என்கிட்ட பணம் கிடையாது. அப்புறம் உன்னை பூஜிக்கவும் முடியாது. என்ன தைரியம் இருந்தா என்கிட்ட இப்படி பேசுவ? இப்போ உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ரமேஷ் நிர்மலை அடிக்கிறதுக்காக ஒரு கம்பை எடுத்துட்டு வந்தான். அப்போ பிங்கி நடுவுல வந்தா. அப்பா, போதையில நீங்க இவ்ளோ பைத்தியமாயிட்டீங்களா? அம்மாவை அடைக்க வரீங்க? அதுவும் அந்த அம்மாவை அவங்க இங்க சம்பாதிச்சு கொண்டு வராங்க. ஓ அப்படியா? அம்மாவும் பொண்ணும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? அப்பனையே எதிர்த்து பேசுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துடுச்சா? இன்னைக்கு நீயும் அடி வாங்க போற. மன்னிச்சிடு, அவ குழந்தை. மன்னிச்சிட்டேன், ஆனா இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் தான். அப்புறம் இனியிலிருந்து இவ்வளவு உன் கூட வேலையை பார்க்கணும். அப்ப இனிமே சம்பளம் டபுள் ஆயிடும். டபுள் கூலி கிடைச்சா நீ குடிக்கிற பட்ஜெட் அதிகமாயிடும். நிர்மல் தன்னோட பொண்ணு பிங்கியையும் வேலைக்கு கூட்டிட்டு போனா. அம்மா பொண்ணு 2 பேரும் கல்லு தூக்குற வேலையை பார்த்தாங்க. அப்போ நாலாபுறமும் மேகம் சூழ்ந்துச்சு. மழைக்காலம் ஆரம்பிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப 3-4 மாசம் வரைக்கும் வேலை சரியா நடக்காது. நான் உன்னோட கல்யாணத்துக்காக கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கேன். இந்த மழை காலத்துல எந்த வேலை கிடைக்குதோ அதை சேர்த்து வச்சு உன்னோட கல்யாணத்தை நடத்திடுறேன். அப்புறம் உனக்கு குடிகார அப்பங்கிட்ட இருந்து விடுதலையும் கிடைக்கும். நிர்மல் பிங்கி கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் மழை ரொம்ப வேகமா பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. எல்லா வேலையாட்களும் ஒன்னா சேர்ந்து நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் கொடையை எடுத்துக்கிட்டு அவங்களோட சூப்பர்வைசர் வந்தாரு. சொன்னாரு, முட்டாளங்களா, இது மழை. மழைன்னா மழை துளி கொட்ட தான் செய்யும். இந்த தண்ணினால உங்களுக்கு எதுவும் ஆயிடாது. அதனால நேரத்தை வீணடிக்காம போய் பேசாம உங்க வேலையை செய்யுங்க. அங்கிள், நாங்களும் மனுஷங்க தான். எங்களுக்கும் உடம்பு சரியில்லாம போயிடும். கொஞ்சம் கருணை காட்டுங்க. கொஞ்சம் மரியாதையா பேசுமா. அப்படி முழு பணம் வேணும்னா இந்த மலையில கூட நீங்க வேலை செய்யணும். இல்லன்னா இன்னைக்கு கொடுக்கற 100 ரூபாய்ல 50 ரூபா கட் பண்ணிடுவேன். சூப்பர்வைசர் ஹிட்லர் மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. அப்புறம் அவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க.
மழையும் பயங்கரமா பெஞ்சிட்டு இருந்தது. கடைசியில என்ன ஆச்சுன்னா பிங்கிக்கும் நிர்மலுக்கும் 2 பேருக்கும் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. பிங்கி கண்ணா, இப்ப நாம வீட்டுக்கு போயாகணும். ஏன்னா உடம்பு ரொம்ப மோசமாக்கிட்டே போகுது. அப்புறம் இந்த மழையும் நிக்கிற மாதிரி தெரியவே இல்லை. ஆமாம்மா, சரி வாங்க போலாம். ஆனா அம்மா, சூப்பர்வைசர் இன்னைக்கு பணம் கொடுக்க மாட்டாரே, இன்னைக்கு நாம என்ன சாப்பிடுவோம்? ஆமாம்மா, நம்மள மாதிரி இளைஞ தினமும் சம்பாதிச்சு தான் சாப்பிட்றோம். ஆனா கவலைப்படாத, கடவுள் நிச்சயமா நமக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டுவாரு. அம்மா பொண்ணு 2 பேரும் எப்படியோ ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாங்க. அம்மாவும் பொண்ணும் வீட்டுக்கு போய் சேர்ந்தப்ப பார்த்தாங்க ரமேஷோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. அப்புறம் அவன் ரத்த வாந்தி எடுத்துட்டு இருந்தான். அப்பா, என்ன ஆச்சு உங்களுக்கு? மழை வேற பெய்யுது, ஹாஸ்பிட்டல் எப்படி கூட்டிட்டு போறது? நான் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போக மாட்டேன், ஏன்னா நம்ம கிட்ட பணம் இல்ல. அப்பா, அம்மா என் கல்யாணத்துக்காக கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்காங்க. அந்த பணத்தை வச்சு செலவு பண்ணலாம்ப்பா. அப்பா, நீங்க ரொம்பலாம் யோசிக்காதீங்க. ஆமா, சீக்கிரம் வாங்க. அம்மா, வெளியில எந்த ரிக்ஷாவும் கூட இல்லையேம்மா. நம்ம 2 பேரும் இவரை நம்ம கையால தூக்கிக்கிட்டு போலாமா? நிர்மலும் பிங்கியும் ரமேஷை தன்னோட கையால தூக்கிக்கிட்டு மழையில ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. சில மணி நேரமா ரமேஷோட ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தது. அப்புறம் டாக்டர் பிங்கி கிட்ட வந்தாரு. அவகிட்ட ரமேஷோட நிலைமைய பத்தி சொன்னாரு. நீ கவுண்டர்ல கட்டின பணம் எல்லாம் உங்க அப்பா வைத்தியத்துக்கு ரொம்ப குறைவா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் தண்ணியில வேற நனைஞ்சிருக்காரு. டாக்டர் சார், நாங்க வாழ்க்கை ஃபுல்லா சம்பாதிச்ச பணம், அந்த பணம் அப்புறம் அதுவும் இப்ப தண்ணியில நனைஞ்சு போச்சு. நானும் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன் தாம்மா, அதனால என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஆனா அவங்க அப்பாவோட லிவர் பழுதாயிடுச்சு, அதுக்கு வைத்தியம் பார்க்கணும்னா ரொம்ப செலவாகும். நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா கண்ணா, நான் சொல்றது உண்மைதான். ஆனா புது லிவர் செலுத்துறதுக்கு 50 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படும். நாங்க என்னைக்குமே 50 லட்சம் ரூபாய் பணம் பார்த்ததே இல்ல. ஒருவேளை நீ உங்க அப்பாவை காப்பாத்த நினைச்சா யாராவது அவங்க லிவரை தானம் பண்றதுக்கு முன் வராங்கன்னா அவங்கள தேடுங்க. என்னோட லிவரை நான் கொடுக்குறேன் டாக்டர். உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க கூடாதுமா. இது என்னோட கடைசி முடிவு. இதுல உன் உயிர் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நீங்க ரொம்பலாம் யோசிக்காதீங்க. அப்புறம் அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லாதீங்க. நீங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அப்பாவோட லிவரை மாத்துங்க. டாக்டர் பிங்கியையும் ஆபரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போனாரு. அப்புறம் அவளோட லிவரை எடுத்தாரு. அப்புறம் பிங்கி அந்த பெட்டை விட்டு எப்பவுமே எழுந்திருக்கல. டாக்டர் பிங்கியோட அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. அப்புறம் அவர் ரொம்ப அழுதா. மறுநாள் ரமேஷ்க்கும் சுய நினைவு திரும்பிச்சு. அவர் பிங்கியை பத்தி கேட்டப்ப அப்ப நிர்மல் அழுதுகிட்டே எல்லா விஷயத்தையும் சொன்னா. நான் என் குழந்தைக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு தகப்பனா இருந்து எந்த கடமையும் செய்யல. ஆனா அவ மகளா இருந்து அவளுடைய கடமையை முடிச்சிட்டு போயிட்டா. அந்த கடவுள் கூட என்னை மன்னிக்கவே மாட்டாரு. ரமேஷ் ரொம்ப அழுதாரு. அப்புறம் நிர்மல் அவனை சமாதானப்படுத்தினான். இப்ப அவர் எல்லாம் கெட்ட பழக்கத்தையும் நிறுத்திட்டு சம்பாதிக்க ஆரம்பிச்சாரு. ஜெகதீஷுக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல பேல்கான ஒரு கடை இருந்தது. அங்க வரப்போற பயணிங்க ரொம்ப சந்தோஷத்தோட ஜெகதீஷோட பேல் கடையில சாப்பிடுவாங்க. எல்லாமே நல்லபடியா போய்கிட்டு இருந்தது. அவன் தினமும் சந்தோஷத்தோட வீட்டுக்கு வருவான். அப்புறம் தினமும் வர வருமானத்தை தான் மனைவி கையில கொடுத்துருவான். இதே மாதிரி எப்பவும் நடந்துகிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோ சவிதா, நாம கூட நமக்குன்னு ஒரு சொந்த வீடை சீக்கிரமா வாங்கிடலாம். உங்க வாயில நெய்யும் சர்க்கரையும் தான் போடணும். கடவுள் இதே போல நம்மள என்னைக்கும் ஆசீர்வாதம் பண்ணணும். அப்பா, அந்த வீட்ல எனக்கு தனி ரூம் வேணும். அப்புறம் எனக்கும். நிச்சயமா. சில மாசத்துக்கு அப்புறம் ஜெகதீஷோட வண்டி கடைக்கு போலீஸ் வந்தாங்க. உன்னுடைய வண்டி இல்லீகல், நீ எங்க கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வேண்டியதா இருக்கும். ஆனா சார், பல வருஷமா வண்டி கடை வச்சிருக்கேன் சார். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுப்பா, எங்க கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு நட. ஜெகதீஷ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா இன்ஸ்பெக்டர் அவனுக்கு வார்னிங் கொடுத்தாரு. சீக்கிரமா உன்னுடைய கடையை அங்கேருந்து காலி பண்ணு, இல்லன்னா இல்லீகலா நீ கடை வச்சிருக்கிறேன்னு நான் உன்னை உள்ள புடிச்சு போட்டுருவேன். ஆனா சார், நான் எங்க போறது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அங்கேருந்து கடையை எடுத்துட்டு, அவ்வளவுதான். இன்ஸ்பெக்டரோட மிரட்டலை கேட்டுட்டு ஜெகதீஷ்க்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. அவன் நேரா தன்னோட வீட்டுக்கு போனான். தன்னோட மனைவி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான். இனிமே நம்ம எங்க போறது, என்ன பண்றது? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. கடவுள் நிச்சயமா நமக்கு உதவி பண்ணுவாரு. நமக்கு நிச்சயமா ஏதாவது ஒரு வழி கிடைக்குங்க. இப்போ அந்த நம்பிக்கை மட்டும்தான் இருக்கு. நான் கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துடுறேன். ஜெகதீஷ் தன்னோட வீட்ல இருந்து கிளம்பினான். தன்னோட வண்டி கடையை பத்தியே யோசிச்சுட்டு வந்தான். இப்ப நான் என்ன பண்றது? என்னுடைய கடையை எங்க போடுறது? என்னால என் குடும்பத்துக்கு ஒழுங்கா சாப்பாடு போட முடியுமா? ஐயோ கடவுளே. இதை யோசிச்சு யோசிச்சு ஜெகதீஷ் ரொம்ப கவலையோட இருந்தான். அவன் போற வழியில அவனுக்கு கவனமே இல்ல. அவனுக்கு பின்னாடி வந்த ட்ரக்கோட ஹாரன் கூட அவன் காதுல விழவே இல்ல. அதுக்கப்புறம் ட்ரக் மோதிடுச்சு.
அந்த ட்ரக் ஜெகதீஷை வந்து மோதிடுச்சு. ஜெகதீஷை சீக்கிரமா ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணாங்க. ஆனா ரத்தம் அதிகமா போயிட்டதுனால அவனை காப்பாற்ற முடியல. ஓடி விளையாடிட்டு இருந்த ஜெகதீஷோட குடும்பத்தோட சந்தோஷம் பறிக்கப்பட்டது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த குடும்பம் கொஞ்சம் தேர்னதுக்கு அப்புறம் இனிமே நான் தான் ஏதாவது வேலை தேடணும். இல்லம்மா, நான் இருக்கேன்ல, நான் ஏதாவது வேலை செய்யறேன். இல்லப்பா கண்ணா, நீ இப்ப ரொம்ப சின்ன பையன். நான் ஒன்னும் சின்ன பையன் இல்ல. நான் இருக்கும்போது நீங்க வேலைக்கெல்லாம் போக கூடாது. நான் அப்பாவோட தள்ளு வண்டியில பேல்புரி விக்கிறேம்மா. அந்த வண்டி கடை இருந்தா தானே உன்னால அந்த பேல்புரி விற்க முடியும். நீங்க என்னம்மா சொல்றீங்க? அன்னைக்கு அந்த கவலையில தான் உங்க அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாரு. போலீஸ்காரங்க உன் அப்பாவோட வண்டி கடையை இல்லீகல்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அத சீக்கிரமா காலி பண்ண சொல்லியும் சொல்லிட்டாங்க. இப்ப நாம என்னம்மா பண்றது? அதான் தெரியல. சரி வா, முதல்ல அந்த வண்டி கடையை காலி பண்ணுவோம். சவிதாவும் அவளோட பிள்ளைங்களும் வண்டி கடை கிட்ட போனாங்க. அந்த வண்டி கடையை காலி பண்ணாங்க. அப்பதான் பக்கத்துல வண்டி கடை வச்சிருந்த ஒரு ஆளு அவங்க கிட்ட வந்தாரு. வணக்கம் அண்ணி. அண்ணனுக்கு இப்படி நடந்ததை வச்சு நான் வருத்தப்படுறேன். அவர் என்னுடைய நல்ல நண்பன். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக என்னை கேளுங்க அண்ணி. அண்ணன், அவர் போனதுக்கு அப்புறமா நான் நிச்சயமா ஏதாவது ஒரு வேலை செஞ்சு தான் ஆகணும். உங்ககிட்ட எனக்கு தகுந்த வேலை ஏதாவது இருந்தா எனக்கு சொல்லுங்க. உங்களுக்கு தகுந்த வேலை எதுவும் இல்லை, ஆனால் இந்த பையன் நினச்சா செய்யலாம். பையன் ரொம்ப சின்ன பையனாச்சுங்களே. அங்கிள், நீங்க என்ன வேலைன்னு மட்டும் சொல்லுங்க. உங்கள் அப்பா செஞ்ச வேலை தான்ப்பா. நீ ட்ரெயினுக்குள்ளே போய் சுற்றி சுற்றி பேல் விற்கணும்ப்பா. அது மூலமாக நல்ல வியாபாரம் நடக்கும். அப்புறம் கடை வைக்கிற பிரச்சனை கூட இருக்காது. ஆனால் உன்னால் இந்த வேலையை செய்ய முடியுமா? நிச்சயமா. ஆனா கண்ணா, நீ இப்ப ரொம்ப சின்னவன்பா. அப்புறம் நீ ஸ்கூலுக்கும் போகணும்ல. அம்மா, நான் ஸ்கூலுக்கும் போவேன், அப்புறம் பணமும் சம்பாதிப்பேன். நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்கம்மா. ராம்க்கு இப்போ ஒரு வழி கிடைச்சிருச்சு. மறுநாள்ல இருந்து அவன் தலையில கூடைய வச்சுக்கிட்டு கிளம்பினான். பேல் பேல் வாங்கிக்கோங்க, பேல் பேல் வாங்கிக்கோங்க, பேல் பேல் வாங்க வாங்க வாங்குங்க. பயணம் செய்யற பயணிங்களுக்கு ராமோட பேல் ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா அவனோட வியாபாரம் பெருசாச்சு. இப்போ தினமும் காலையில அவன் ஸ்கூலுக்கு போவான். ஸ்கூல்ல இருந்து திரும்பி வந்து 4-5 மணி நேரம் ட்ரெயின்குள்ள சுத்தி சுத்தி பேல் விற்பான். அப்புறம் தான் சம்பாதிக்கிற எல்லா பணத்தையும் தன்னோட அம்மா கையில கொடுத்துருவான். அடேங்கப்பா, இன்னைக்கு உனக்கு நல்ல வருமானம் வந்திருக்குப்பா. அது என்னன்னா, நான் எப்பவும் 6 ட்ரெயின்ல தாம்மா பேல் விற்பேன். ஆனா இந்த தடவை 8 ட்ரெயின்ல வித்தேன். அப்புறம் தெரியுமாம்மா, எல்லாருக்கும் என்னோட பேல் ரொம்ப பிடிச்சிருந்தது. நிச்சயமா பிடிக்கும்பா, ஏன்னா நீ அவ்வளோ கஷ்டப்படுறல. ஆனா கண்ணா, கொஞ்சம் ஓய்வும் எடுத்துக்கப்பா. அதான் தினமும் ராத்திரி தூங்குறேனம்மா. நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னைக்காவது லீவ் எடுத்துக்கிட்டு உன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட விளையாட போப்பா. உங்க அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா நீ விளையாடுறதே கிடையாதுப்பா. அம்மா, நான் இப்ப பெரியவன் ஆயிட்டேன். எனக்கு விளையாட வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாதுமா. இதே மாதிரி பல வருஷங்கள் நடந்துட்டு இருந்தது. இப்ப ராம் ஸ்கூல்ல இருந்து காலேஜுக்கும் போயிட்டான். ஒரு நாள் அவன் ட்ரெயின்ல பேல் வித்துட்டு இருந்தான். அப்போ அவன் காலேஜ்ல படிக்கிற சில பசங்க அவனை பார்த்துட்டாங்க. இவன் நம்ம காலேஜில் படிக்கிறவனாச்சே, இவன் பேல் விற்கிறவன். எந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நம்ம காலேஜில் அட்மிஷன் கிடைக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. அந்த பசங்க ராம கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க பேசுறத ராம் பெருசாவே எடுத்துக்கல. ராம் இந்த வேலை செய்யறதுனால தான் அவனோட குடும்பத்தை நடத்த முடிஞ்சது. அவனோட தங்கச்சி கவிதா காலேஜ்ல படிக்கிறா. அவன் சந்தோஷமா இருந்தான். அம்மா இந்தாங்கம்மா, கவிதாக்கு காலேஜ் ஃபீஸ். அப்புறம் இந்த பணம் அவளுக்கு. புது ட்ரெஸ் 2 பேரும் வாங்கிக்கோங்க, அவளுக்கு பிறந்தநாள் வருது இல்லையா? சரிப்பா. ராமோட சந்தோஷமே அவன் குடும்பத்தோட சந்தோஷம்தான். 1 வருஷத்துக்கு அப்புறம் ராம்க்கு MBA காலேஜ்ல அட்மிஷன் கிடைச்சது. இன்னைக்கு அவன் ரொம்ப சந்தோஷமா இருந்தான். நான் என்ன செஞ்சிருந்தாலும் சரிங்கம்மா, இன்னைக்கு என்னுடைய கனவு நிறைவேற போகுது. நிச்சயம் நடக்கும்பா. கடவுள் எப்பவுமே உன் கூட இருக்கிறாரு ராம். நீ எப்பவும் சந்தோஷமா இருப்ப. ராம் MBA படிக்கும்போது கூட ட்ரெயின்ல பேல் விற்கிறத அவன் விடவே இல்லை. அப்புறம் கொஞ்ச நாள்ல ராமோட MBA படிப்பு கூட முடிஞ்சிருச்சு. அப்புறம் அவனோட தங்கச்சியும் படிப்பை முடிச்சிட்டா. அம்மா, நான் இப்போ என்னுடைய பிசினஸ் ஆரம்பிக்க போறேன். என்ன பிசினஸ் பாக்கண்ணா? டீ அப்புறம் டிஃபன். என்னப்பா சொல்ற? அம்மா, டீ டிஃபன் வியாபாரம் பார்க்கறதுக்கு சின்னதா இருக்கலாம், ஆனா அதுல நல்ல வருமானம் வருமா? என்னுடைய ஆசை என்னன்னா, என்னுடைய பிசினஸ் செயின் ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு மூலை முடுக்கும் இருக்கணும். நிச்சயம் இருக்கும்பா. சவிதாவும் சேர்ந்து ராம்க்கு உதவி பண்ணா. அப்புறம் அவங்க எல்லாம் சேர்ந்து அவங்களோட முதல் டீ டிஃபன் கடையை ஓபன் பண்ணாங்க.
அப்புறம் ராமோட யோசனை ரொம்ப சரியா இருந்தது. அந்த டீ டிஃபன் கடையில நிறைய ஜனங்க வர ஆரம்பிச்சாங்க. அவன் செய்யற டிஃபன் கூட கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. சில மாசங்களுக்கு அப்புறம், அம்மா இப்ப என்கிட்ட 5 லட்சம் ரூபாய் இருக்கு. இப்ப புதுசா நான் இன்னும் 2 ஸ்டால் ஓபன் பண்ண முடியுமா? அப்புறம் எதுக்காக நேரத்தை வீணடிக்கிற? ராம் இன்னும் 2 ஸ்டாலை ஓபன் பண்ணா. ஒன்னு ரயில்வே ஸ்டேஷன்ல, அப்புறம் ஒன்னு மார்க்கெட்ல. நிறைய கூட்டம் சேர்ற இடங்கள்ல அவனோட டீ டிஃபன் கடை நல்லா ஓடுச்சு. இப்போ ஒவ்வொரு இடத்துலயும் கஸ்டமர்ஸ் கூட்டமா வர ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்குள்ள ராமோட டீ டிஃபன் செயின் கடை 25 கடைகள் ஓபன் ஆயிடுச்சு. அவனோட போட்டோஸ் நியூஸ் பேப்பர்ல வர ஆரம்பிச்சது. அம்மா பாருங்க, அண்ணனோட போட்டோ பேப்பர்ல வந்திருக்கு. அடேங்கப்பா, ராம் இன்னைக்கு எனக்கு பெரிய பெருமையை சேர்த்து கொடுத்துட்டப்பா. இந்த பேரும் பெருமையும் உங்களுக்கு தாமா வந்து சேரணும். எனக்கு இல்லப்பா, இதுக்கான பெருமை உனக்கும் உன் உழைப்புக்கும் தான் போய் சேரணும். விளையாட வேண்டிய வயசுல நீ வேலை செய்ய விடதான் ஆயிடுச்சு. அம்மா இதுதான் நான் வாழ்க்கையில கத்துக்கிட்ட பெரிய பாடம்மா. நான் வியாபாரத்தை பிராக்டிக்கலாவே கத்துக்கிட்டேன். அதனாலதான் என்னோட டீ டிஃபன் கடை வியாபாரம் ரொம்ப பெரிய பிசினஸா ஆயிடுச்சு. அந்த கடவுளோட அருளால நீ நிறைய சாதிக்கணும். நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்ப்பா. அந்த வருஷம் ராம்க்கு யங்கஸ்ட் ஆந்த்ரப்ரனர் அவார்ட் கிடைச்சது. அது சரி சார், இந்த டீ டிஃபன் பிசினஸ் உங்களுக்கு சின்னதா தெரியல? இல்ல, எந்த பிசினஸும் சின்னதும் பெருசும் கிடையாது. அப்புறம் நான் ரொம்ப வருஷமா ட்ரெயின்ல பெயில் வித்துன்னு இருந்தேன். அதுக்கு போட்டியா இது ஒரு பெரிய பிசினஸ் தான் சார். நாங்க கேள்விப்பட்டோம் நீங்க MBA படிச்சதும் உங்க தங்கச்சி படிப்போம் எல்லாமே நீங்க தான் பாத்துக்கிட்டீங்கன்னு. ஆமா சார், ஏன்னா அந்த சமயம் எங்களை பாத்துக்கிறதுக்கும் கவனிக்கிறதுக்கும் ஆளுங்க கிடையாது. அப்புறம் என்னோட சிச்சுவேஷன் தான் காரணம். இன்னைக்கு நான் பெரிய சக்சஸ்ஃபுல் ஆயிருக்கேன். அன்னைக்கு சின்ன பையன் ராமா ட்ரெயின்ல பேல் வித்ததுக்கு நான் கொஞ்சம் கூட வெக்கப்படல. அதனாலதான் இந்த பெரிய ராம் டீ விக்கிறதுல எந்த வெக்கமும் படல. அமேசிங். எல்லாரும் கேட்டீங்களா? ராம் சொல்றது ரொம்ப உண்மை. எந்த ஒரு பிசினஸும் சின்னதும் பெருசும் கிடையாது. ராமுடைய சக்சஸ்க்கு பின்னாடி இருந்தது அவருடைய சிச்சுவேஷன். அவரு தன்னுடைய பிரச்சனையை சுலபமாக்கி தன்னுடைய வாழ்க்கையே மாத்திக்கிட்டாரு.